எம்ஜிஆர் வந்து நிறைய தயாரிப்பாளர்களை பார்க்கும்போது முதலாளி தான் அப்படின்னு முதலாளி தான் கூப்பிடே பழக்கம். சார் எம்ஜிஆர் மட்டும் இல்லை சார். எம்ஜிஆர் வந்து பர்டிகுலராக தலைவரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி யார் வந்தாலும் எந்திரிச்சு நிற்பார், வாங்க முதலாளின்னு கூப்பிடுவார் அப்படின்ட்டு. அதாவது எங்கள் காலங்கள்லையும் இருந்துச்சு. இப்போ ஒரு கேப்டனோ சரத் சாரோ சத்யராஜ் சாரோ பிரபு சாரோ வச்சுலாம் படம் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒரு தயாரிப்பாளரும் ஒரு நடிகர் வந்து ஒரு அந்யோன்யமாக இருக்கும். ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு சொந்த ரிலேஷன்ஸ் மாதிரி இருப்போம். இப்போ அந்த சூழ்நிலைகள்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு நடிகரை நெருங்கணுன்னால ஒரு 25 பாடி கார்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஒரு விஜயகாந்த் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு சரத் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு சத்யராஜ் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு விஜயை பார்க்கலாம், அஜித்தை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்க ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி எதுக்கு வந்து 20 பாடி கார்டு 25 பாடி கார்டுங்கிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. பாடி கார்டு வைக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அதில். இல்லை, இந்த இடைவெளி எதனால் சார் தயாரிப்பாளருக்கும் நடிகருக்குமான இடைவெளி இவ்வளோ வரதுக்கான காரணம் என்ன? இது எப்படி உருவாச்சுங்க? இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இன்னொன்று அதாவது சார் இன்றைக்கி வந்து சுயநலம் ஜாஸ்தியாக போச்சு சார்.